எனக்கு ஒரு டஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப்னால நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கேன். ஸோ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் மூலமாக நான் இதை ஹீல் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாங்க. ஸோ நம்ம அதுக்காக தான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஆக்சஸே பண்ணுறது. இந்த சோல் கூட, அதாவது எந்த சோலோட நமக்கு டஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கோ அவங்க கூட என்ன சோல் கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் பார்க்கலாம். எப்படின்னா நம்ம வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் மாதிரி இருக்கும், இல்லைன்னா வந்து நம்ம கார்மிக் பேகேஜ், அதாவது நம்ம ஏதாவது பண்ணியிருப்போம், அதனால் இப்போ அந்த சோல் நமக்கு ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ இதிலேருந்து என்னோட லெசன்ஸ் நான் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிளியராக அந்த அவேர்னஸ் வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் தெரியும். இது ஏன் தெரியணும்னா அப்போனா தான் நம்ம அந்த லெசன்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவோம். நம்ம சோல் ஜேர்னின்னு இந்த எர்த் பிளேன் வந்ததே வந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு தானே. பட் நம்ம அதை மறந்துடுவோம் மோஸ்ட்லி. ஸோ நம்ம வந்து எப்போ அந்த லெசன்ஸை லேர்ன் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்மளோட அந்த பாஸ்ட் பேகேஜ் ஆர் அந்த பெயின் வந்து ஹீல் ஆக ஆரம்பிக்கும். அது ஹீல் ஆகும் போது அந்த ரிலேஷன்ஷிப்பும் ஹீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தேங்க்யூ.